அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. உங்கள் லைஃப்பில் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை, இனிமேல் தான் உங்கள் லைஃப் இருக்குது. மேஷராசி ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா இதை நான் சொல்லலை, நவகிரகங்களுடைய அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது நான் இல்லை, கடவுள் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். நான் ஒரு கருவி, இந்த கருவி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் 12 விரயத்தில் ராகுவோட பின்னப்பட்டிருக்கனால மாய வலையில் மாட்டிகிட்ருக்காங்க நிறைய பேர். காதல் அப்படின்ற மாய வலை, திருமணம் என்கிற மாய வலை. அப்போ காதலிக்கக்கூடாதா, திருமணம் பண்ணக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. போன ஜென்ம கருமாவின் அடிப்படையில் துரோகம் செய்கிறவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம். நமக்கு நிறைய பெயின் கொடுத்துட்டாங்க. அந்த பெயினை திரும்பி மைண்டில் ஏற்றிக்கிட்டு தலையில் ஏற்றிக்கக்கூடாது. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு லைஃப். அப்படின்னா உங்கள் வேலையில் கவனம் செலுத்தி எல்லா விஷயங்களும் இனி நான் தெளிவாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். நீங்கள் தெளிவாக இருக்க போகிறேன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புரிதல், வாழ்க்கையுடைய ஒரு புரிதல். எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ஏற்றம் இறக்குன்றது நிச்சயம் உண்டு. மேபி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகமாக இருக்குன்றதுக்காக அழுதுகிட்டே இருந்தால் கிடச்சிடுமா திரும்ப? இல்லை நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களை திட்டிகிட்டே இருந்தால் ஏதாவது நடந்துடுமா, மாறிடுமா? எதுவுமே மாறாது. உங்களுக்கு தான் கர்மா இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ, ஏமாந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உஷாராக இருக்கணும். எப்படி உஷாராக இருக்கணும்னா, இனிமேல் நம்ம இந்தமாரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பணம் கொடுத்து உதவி பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, யாருமே செய்ய முடியாத ஒரு உதவியை நீங்கள் செய்கிறீங்க. இந்தமாரி எந்த விஷயமானாலும் இருக்கலாம். இப்போ இது எல்லாமே மாறப்போகுது. டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாறி ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. அந்த புது லைஃப் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்குமே இருக்காதுங்க. எல்லா நாளும் வலியை கொடுத்துட்டே இருக்காது. எல்லாமே மாறப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்றனால தான் பார்க்குறீங்க. இல்லைனா பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்க்கக்கூடாது. மாயா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்க எடுத்துகிட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கும், எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கும், இப்படி எல்லா விதத்துலேயும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் வரப்போகிறாரு. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஒரு சிஸ்டராக இருக்கலாம், எப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? வெறும் அது காதலனாக இருக்கணும், கணவராக இருக்கணும், மனைவியாக இருக்கணும் அப்படின்றது ரூல் இல்லை. அப்போ நமக்கு யாரும் நல்லா சொல்கிறாங்கன்னா அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். செவ்வாயின் 4ஆம் பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது விரயத்தில் இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய்யும்போது நிச்சய வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி உங்களுக்கு ரொம்ப நாளாக போகாத ஒரு டூராக இருக்கலாம், இல்லை வேலை சம்மந்தமாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நிறைய வழிகள், கதவுகள் திறக்கப்பட போகிறது. இந்த கதவுகள் திறக்கப்பட்டவுடன் உங்களுடைய நிலை, தரம் எல்லாம் இன்னும் மேலே அப்படிங்கிற நிலையில் கொண்டு போயிட்டே இருக்கும். அது வெற்றிகரமாக அமைஞ்சிடும். உங்களுக்கு அது சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிடும். சிறப்பான ஒரு நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போயிடும். அடுத்தது குருவுடைய பார்வை, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அது சூரியன் அந்த குரு நேரடி பார்வையாக பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்துட்ருக்கிறது ராகு. குரு ராகுவை பார்த்துட்ருக்கிறார். ராகு குருவை பார்த்துட்ருக்கிறார். பின்னோக்கி பார்த்தாலும் 11ஆம் பார்வையில் பார்த்துருவார், முன்னோக்கி பார்த்தாலும் 3ஆம் பார்வையில் பார்ப்பார். ஆனால் முன்னால பார்வை இருக்குது. அந்த பார்வை என்னான்னு கேட்டிங்கன்னா ஏக்கத்தை அதிகமாக துடிக்க வைக்கும். ஒரு சில விஷயங்கள் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுன்னா விலகிடணும். ஆனால் சில பேர் மனசு என்னென்னா ஏக்கம் விட மனசு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நபருடைய கேரக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மைனஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சே அந்த நபர்கிட்ட பேசணும், அந்த நபர்கிட்ட பேசணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். இது ஒரு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த உறவால் பிரச்சனை என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் பேச வைக்கும். அது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றனால தான் அவங்கள்ட்ட பேச வைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க, அவன் மோசமானவன், அவன்கிட்ட கவனமாக இருங்கன்னு. அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா சொல்கிற நபர் தான் போய் பேசிகிட்ருப்பாங்க. அது அந்த அந்த தன்மைக்குள்ளே அவங்க மாட்டிகிட்ருக்குறாங்க.
அது மாறவே விடாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்கள் சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை குறைச்சிக்கணும். பேச்சுவார்த்தையை நீங்கள் குறைச்சிக்கிட்டா தான் அந்த நல்ல ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். பேச்சுவார்த்தை முழுமையாக குறைச்சிக்கலாம் தொல்லை தொந்தரவு அது வலி வேதனையை அதிகமாகவே கொடுக்கும். ஓகேங்களா? அந்த வலி வேதனையை வந்து அதிகமாக கொடுக்கும்போது அது வருத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து முடிஞ்சு போன விஷயங்களையும் இந்த இடத்துல பேச வைக்கும். செவ்வாயின் நட்சத்திர புள்ளி புதனின் நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த புதன் என்ற டபுள் கேம் ஆடக்கூடிய ஆட்களிடம் மாட்டிக்க வச்சிட்ருக்கோம். நீங்கள் டபுள் கேம் ஆடுற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாகவே கையாளுங்க. ஏன்னா அவங்கள தன்னிலை மறந்து எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். தன்னிலை மறந்து எதிர்மறை வலைக்குள்ளே கொண்டு போகும்போது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேச வச்சிடும். என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசும்போது இந்த இடத்துல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு தான். நீங்கள் பாருங்களேன், ஒரு 100 குடிசை இருக்கும். சின்னதாக ஒரே ஒரு நெருப்பு தான், 0.1% ஒரு சின்ன ஒரு தூர் தான், சின்ன நெருப்பு. ஆனால் அவ்வளோ கூரையை பற்றிக்கும். அப்போ வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த நெருப்பு. இந்த நெருப்பு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பட்டு பட்டாசு மாதிரி வெடிச்சிடுவீங்க. அது வெடிக்கும்போது சாதாரணமான ஒரு விஷயமாக தான் தெரியும் ஸ்டார்டிங்கில். ஆனால் அதோடய எஃபெக்ட்டு வேறு மாதிரி தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தொந்தரவில் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும்னா யார்கிட்டையும் எதிர்மறையான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் காதலனோ உங்கள் காதலியோ உங்கள் நண்பரோ உங்கள் அண்ணனோ தம்பியோ யாரான இருக்கட்டும், அது நடந்த ஒரு சம்பவத்தை வந்து வெளியில் போய் சொல்லி உங்கள் வேல்யூவை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவி ஏமாளிகள் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்ருப்பாங்க. எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருப்பாங்க. கண்ணை மறைச்சிடும். இது சொன்னால் சரியாக இருக்குமா, இது சொன்னால் சரியாக இருக்குமான்ற அந்த புரிதல் இருக்காது. அந்த புரிதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி பின்விளைவுகளை ஏற்படுத்துன்னு தெரியும். இந்த வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதுமாரி மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறது, ஒரு நெகட்டிவான விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணுறது, சொல்கிறது, இந்த மாதிரி செயலை கூட நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி செயலெலாம் செய்யும்போது உங்களுக்கு வலி வேதனை அதிகமாக பின்னாடி கொடுக்கும். நீங்கள் இன்னொருத்தவங்க கதையை பற்றி பேசும்போது இப்போ ஓரளவுக்கு மனசு திருப்தி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பின்னாடி தொந்தரவு கொடுக்கும். ஆனால் சில விஷயங்கள் பேசியாக வேண்டியது இருக்கும். இவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும்னு நான் சொல்ல பார்த்து அந்த விஷயத்தெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்கிறது அதில் தவறு கிடையாது. ஆனால் எனி டைம் மற்றவங்கள பற்றி மட்டுமே பேசிட்டு வாழ்க்கையை நம்ம கடந்து போயிட்டுருக்குறோன்னா அது நமக்கு பின்னாடி பின்விளைவுகள் அதிகமாகவே ஏற்படுத்தும். எதிர்மறையான வலைக்குள்ளே கொண்டு போகும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிவில் கடந்த 30 வருஷத்தில் சம்பாதிச்ச சொத்தை வந்து இழந்தவங்க இருக்காங்க. வெறும் 10 நிமிஷத்தில் முடிவு எடுத்த விஷயம். அப்போ வந்து அந்த யோசனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் உடனே அதுக்கான எஃபெக்ட்ன்றது பயங்கரமாக இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து எப்படி காட்டுதுன்னா அந்த நிமிஷம் மனசு கெட்டு போயிட்டுருக்கும். நீங்கள் கோச்சரத்தில் எடுத்து பாருங்களேன், 5ஆம் இடம் கெட்டு போகிற டைமில் தான் வந்து இந்த மாதிரி மாயாவலையெல்லாம் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை எனக்கு வேணும், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு கிடைக்கணும். அதேமாரி வந்து நல்ல மனிதர்கிட்ட இருந்து கெட்ட மனிதர்கிட்ட போய் மாட்ட வைக்கிறது. எப்படி நல்லவங்கள்ட்ட இருந்து விலகி கெட்டவங்களை மாட்ட வைக்கிறதுனா ஒரு எதிர்பார்ப்பு. இங்கே போனால் இப்படி சரியாயிடும், இது மாறிடும், வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தவறான முடிவு எடுக்கிறது. தவறான முடிவு எடுத்து தவறான மனிதர்கள்ட்ட போய் மாட்ட வைக்கிறது. இந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் சரியில்லாதப்போ எடுக்க வச்சிடும். டைம் சரியில்லை அப்படின்ற நிலை வந்து சுய ஜாதகத்திலே தெளிவாக தெரியும். 6க்குரிய திசை நடக்கும், 8க்குரிய திசை நடக்கும், நீச கிரகத்துடைய திசை நடக்கும். அதனால் வந்து அப்பாவி அவங்களாம் பாவம் தெரியாது, கண்ணு தெரியாதனால போய் மாட்டிக்கிற மாதிரி தான். அது ஒரு விஷயம் எது சரி எது தவறு தெரியலனா போய் மாட்டிக்க வச்சிடும். என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்ற மனநிலை ஒருத்தன் கொடுத்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. இது எழுதப்பட்ட ரூல் என்பதை மறந்துவிட வேண்டாம். இது வந்து பகுதி 1 தான். பகுதி 2, 3 அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் விஜயானந்தன்றவர். அவர் ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த்து பேரை சொன்னாலே பலன் சொல்லுவார். இது எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீரா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். அது கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லுவோம். ஆனால் நம்மள்ட்ட வந்து டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த், பிளேஸ் எல்லாமே வேணும். ஆனால் விஜயானந்தாட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் சொன்னாலே உங்களுக்கு தெளிவாக சொல்லும். டேட் ஆஃப் பர்த் பேர் சொன்னாலே பலன் சொல்லுவார். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.